திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 286, அதிகாரம் கல்லாமை. ஜான் டிலிங்கர் என்பவர் ஜூன் மாதம் 22ஆம் தேதி 1903ஆம் ஆண்டு அமெரிக்காவின் இண்டியானாவில் பிறந்தார். அவர் ஓர் ஏழை குடும்பத்தில் பிறந்தார். ஆனால் சிறுவனாக இருக்கும்போதே அவருக்கு பணக்காரர் போல வாழ வேண்டும் என ஆசைப்பட்டார். அதனால் சிறிய திருட்டுக்களை செய்து பல பொருட்களை வாங்கினார். 1924ஆம் ஆண்டில் அவர் ஒரு மளிகை கடையை கொள்ளையடித்த போது பிடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் சிறைவாசம் அனுபவித்த போது திருந்தாமல் பெரிய கொள்ளையரிடம் சேர்ந்து பெரும் பணக்காரனாக திட்டமிட்டார். மே மாதம் 10ஆம் தேதியில் 1933ஆம் ஆண்டில் பரோலில் வெளிவந்த அவர் அவரது 5 கூட்டாளிகளுடன் ஒரு 4 மாதங்களில் பல வங்கிகளை கொள்ளையடித்தார். யாரும் சந்தேகம் ஏற்படாதவாறு நன்றாக உடையணிந்து தைரியமாக பேசி மற்றவர்களை எளிதாக ஏமாற்றி வந்தார். அவர் திருடிய பணத்தை கொண்டு மிகவும் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தார். 2 முறை சிறையிலிருந்து தப்பிய டிலிங்கர் 1930களில் தேசிய எதிரி எண் 1 என FBI-யால் அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டார். இதற்கிடையில் டிலிங்கரும் அவரது கும்பலும் வாகன திருட்டு மற்றும் பல வங்கி கொள்ளைகளில் ஈடுபட்டன. அதில் ஒருமுறை வங்கி கொள்ளையில் ஈடுபட்ட போது அந்த தகவலை அறிந்து வந்த காவலரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். இந்த வழக்கில் அவரை கைது செய்து போலீசார் சிறைக்கு அனுப்பினர். சிறையில் சில நாட்கள் இருந்து அங்கிருந்து தப்பித்தார். மீண்டும் பல கும்பலுடன் சேர்ந்து கொள்ளைகளில் ஈடுபட்டார். தைரியமாக சிறையிலிருந்து தப்பித்தல், வங்கி கொள்ளைகள் மற்றும் காவல் ஆயுத களஞ்சியத்தின் மீதே தாக்குதல் நடத்துதல் என பலவற்றை செய்த பிறகு டிலிங்கரின் பெயர் செய்தித்தாள்களில் பரபரப்பாக எழுதப்பட்ட நிலையில் 1934ஆம் ஆண்டு சிகாகோவில் ஒரு திரைப்பட அரங்கிற்கு வெளியே FBI அமைப்பு டிலிங்கரை சுட்டுக் கொன்றனர். பிறர் பொருளை திருடுவதிலும் அபகரிப்பதிலும் விருப்பமுடையவர் சிக்கனமாகவும் அறநெறியிலும் வாழமாட்டார் என்பதை அளவின்கண் நின்று ஒழுகல் ஆற்றார் களவின்கண் கன்றிய காதலவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அளவில்லாமல் செலவழிப்பவன் திருடன், அளவுடன் வாழ்பவனே மனிதன்.